இன்றைக்கி நம்ம வந்து நீரழிவு நோய் டயபெட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். டயபெட்டிஸ் ஏன்னா வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நம்மளுக்கு சின்ன சின்ன பசங்களுக்கு கூட வந்து நீரிழிவு நோய் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா வந்து நம்ம செய்யக்கூடிய செயல்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதாவது வந்து இதை இங்கிலீஷில் நம்ம சொல்லும்போது வந்து லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ரெகுலராக செய்யக்கூடிய வேலைகளே வந்து நம்ம வந்து கம்மியாக செய்கிறது தான் வந்து லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ். நம்ம சைக்கிள் ஓட்டுறது இல்லை, விளையாடுறது இல்லை, அப்புறம் இந்த சாப்பாடுன்றது வந்து அதீதமாக, அதாவது கண்ட டைமுக்கு சாப்பிட்றது, எதையும் சாப்பிட்றது, எதுவுமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் இருக்கிறது. அதே மாதிரி தூக்கம்னு பார்த்தீங்கன்னா என்ன டைமும் தூங்குறது, ராத்திரி வந்து நைட்டு லேட்டாக தூங்குறது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள்னால லைஃப் ஸ்டைல் டிசார்டர் நம்ம சேஞ்ச் ஆனதுனால நம்ம வாழ்க்கையே மாறி போச்சு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 50 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு மேலே தான் வந்து டயபெட்டிஸ் வருது. ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 30 வயசு 35 வயசுலேயே வந்து வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஆஸ்ட்ராலஜிக்கல் ரீதியாக, அதாவது மருத்துவமும் ஜோதிடமும் சேர்ந்து இதை வந்து நம்ம எப்படி வந்து தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே முன்னாடி நம்ம பதிவில் பார்த்துருக்கோம். ஒரு கிரகங்கள் ஒரு ராசிகளுக்கும் வந்து நீர் ராசி இருக்குது, நெருப்பு ராசி இருக்குன்னு சொல்லி பஞ்சபூதத்தை அடிப்படையாக சொல்லி நம்ம வந்து நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் தான் நம்ம எடுக்கிறோம். அதில் கொஞ்சம் நம்ம முன்னாடி கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த சொல்கிறது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா வந்து நீர் கிரகம் வந்து என்ன அஃபெக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு டயபெட்டிக் வரும். ஸோ எப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீர் கிரகத்தோட 2 தீங்கு விளைவிக்கும் கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு கேது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ராகு கேது ஒன்றா சேர்ந்து இருந்துச்சுன்னா இந்த நீர் கிரகத்தோட கண்டிப்பாக டயபெட்டிஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சந்திரனும் சூரியனும் செவ்வாயோட சேர்ந்து ஒரு நீர் கிரகத்தோட சேரும்போது உங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இப்போ வந்து ஒரு சில நவகிரகங்களை மட்டும் எடுத்து நம்ம அதோட வேற ஏதாவது கிரகங்கள் சேரும்போது நோய் வருமா அப்படின்றத பார்ப்போம். முதல்ல நம்ம எடுக்க போகிறது சுக்கிரன் வந்து நம்ம சுக்கிரன் கெட்டாதான் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து நீரிழிவு நோய் வரும் அப்படின்றது நிச்சயம். ஏன்னா வந்து சுக்கிரன்றது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சத்துக்கள், அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சுக்கிரன் வந்து நல்லா இருந்தால் நம்ம பாடி வந்து ஒரு பொலிவாக இருக்கும், அதாவது ஸ்கின் பொலிவாக இருக்கும், முகம் பொலிவாக இருக்கும், எல்லாமே பொலிவாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை கொடுக்கக்கூடியவன் தான் சுக்கிரன். ஸோ அது கெட்டதுன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து டயபெட்டிக்ஸ் வரும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட சூரியனும் சந்திரனும் சேரும்போது கண்டிப்பாக வந்து டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி சுக்கிரனும் குருவும் சேர்ந்து அத்தோட சேர்ந்து ராகுவும் கேதும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது வந்து மால்ஃபிக் சொல்லுவாங்க. ஸோ தீங்கு விளைவிக்கும் கிரகம் அந்த ராகுவும் கேதுவும் எதோட சேர்ந்தாலுமே அந்த நோயோட தன்மையும் அந்த நோயோட வீரியமும் அதிகமாகும். இந்த ராகு கேதுக்கு தனியாக வந்து எந்தவித நோயும் கிடையாது. ஆனால் இது எந்த கிரகத்தோட சேருதோ அந்த கிரகம் கொடுக்கக்கூடிய நோயை வந்து இது அதிகம் பண்ணும் அப்படின்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ அதை வந்து திருப்பி சொல்கிறேன். அடுத்தது நம்ம பார்க்கும்போது வந்து சந்திரன். ஸோ சந்திரனில் எப்படி நம்ம வந்து டயபெட்டிஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரனோட சேர்ந்து ராகுவும் கேதுவும் சேர்ந்தா கண்டிப்பாக வந்து டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா குருவும் சனியும் அஃபெக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குருவோட ராகு சேர்ந்தா கண்டிப்பாக வந்து டயபெட்டிஸ் வரும். அதே மாதிரி வந்து கடகத்தில் சனி செவ்வாய் ராகு இருந்தால் கண்டிப்பாக டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி 6ஆம் வீட்டில் ராகுவும் கேதுவும் கெட்டால் உங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. புதனும் செவ்வாயும் லக்னத்தில் 3ஆம் வீட்டில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு சரி நம்ம டயபெட்டிஸ் சில பேருக்கு வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ட் ஆவாங்க, அதாவது இன்சுலின் போட்டால் தான் சரியாகும் அப்படின்ற அளவுக்கு போவாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனியும் செவ்வாயும் ஒன்றா சேர்ந்தா நோயோட தன்மையை வந்து அதிகப்படுத்தும். ஸோ நோயோட தன்மை அதிகப்படும் பொழுது உங்களுக்கு வந்து இந்த இன்சுலின் லெவல், இன்சுலின் வந்து ரெசிஸ்டன்ட் கம்மியாகி இன்சுலின் ஊசி போடக்கூடிய லெவலுக்கு வந்து கொண்டு போய் விட்டுடும் அப்படின்றது இதுக்கு வந்து நம்ம ரெமிடி அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து டெய்லி ஒரு 20 நிமிஷம் வந்து நம்ம நடக்கணும். வேகமாக நடக்கிறத பழக்கமாக வச்சுக்கிட்டா கண்டிப்பாக வந்து டயபெட்டிஸ்லேருந்து வெளியில் வரலாம். அதே மாதிரி உணவு முறைகளில் வந்து உணவு நம்ம எடுத்துக்கிறதே வந்து இந்த
அரிசி வகைகள் கம்மி பண்ணி பொரியல், கூட்டு, அந்த மாதிரி காய்கறி வகைகளை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டாங்கன்னா வந்து கார்போஹைட்ரேட் கம்மி பண்ணும்போது உங்களுக்கு வந்து சுகருக்கான இது வந்து கம்மியாகும். அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற பொருட்களை கம்மியாக எடுத்தோன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து இடைவேளை விட்டு விட்டு சாப்பிடணும். இப்போ வந்து நான் காலையில் ஒரு 4 இட்லி சாப்பிடுவேன் அப்படின்னும் போது டயபெட்டிஸ் பேஷண்ட்டாக இருந்தால் 2 இட்லி சாப்பிடுங்க, 11 மணிக்கா ஒரு 2 இட்லி சாப்பிடுங்க, திருப்பி மத்தியானம் சாப்பாடு, 4 மணிக்கு சாப்பாடு, 8 மணிக்கு, அதாவது 4 மணிக்கு ஒரு டிஃபன் மாதிரி ஏதாவது சுண்டல் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு 8 மணிக்கு ஒரு 7-8 மணிக்குள்ளே நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ பிரித்து சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து அந்த இன்சுலின் லெவல் வந்து கம்மியாகாது, மயக்கம் வரும். திடீர்னு சில பேருக்கு வந்து அந்த சுகர் லோவாகி மயக்கம் வரும். ஸோ அந்த மாதிரி வராத தன்மை இருக்கிறதுக்கு தான் வந்து பிரித்து சாப்பிட சொல்கிறது. இது வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து இன்சுலின் லெவல் ரெசிஸ்டன்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம நிறைய இந்த எக்ஸசைஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த யோகாசனம் பண்ணும்போது ரொம்ப நல்லது. சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கப்புறம் நம்ம வந்து பரிகாரம், இந்த சுகர் வராமல் இருக்கிறதுக்கு பரிகாரம் பார்ப்போம். மெயினாக இப்போ வந்து சுகர்னு நம்ம வந்து ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் வந்தாங்கன்னா அப்பாவுக்கு இருக்கா கேட்போம் கண்டிப்பாக வந்து. ஸோ அந்த பரம்பரையாக வரதை வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல நிறுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆஸ்ட்ராலஜியில் ரெமெடி இருக்குது. ஸோ அது எப்படி அப்படின்றத நம்ம இப்போ பார்க்குறோம். முதல்ல வந்து இந்த சப்பாத்தி இருக்கு இல்லையா, சப்பாத்தியில் வந்து வெல்லம் வச்சு நம்ம மாட்டுக்கு கொடுக்கும்போது அந்த வெள்ளை மாடு, அதாவது சப்பாத்தியில் வெல்லம் வச்சு வெள்ளை கலரில் இருக்க மாடுக்கு வந்து நம்ம கொடுக்கணும். கொடுக்கும்போது இது என்ன பண்ணுன்னா நம்ம பரம்பரையாக வரக்கூடிய சர்க்கரை நோயை வந்து தடுத்து நிறுத்தத்துக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி வந்து மஞ்சள் துணி தானம் செஞ்சால் வந்து குருவை வந்து பலப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ குருவை வந்து பலப்படுத்தும் போது நமக்கு குருவால் வரக்கூடிய டயபெட்டிஸை வந்து நம்ம தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வந்து வியாழக்கிழமை விரதம் இருந்தால் ரொம்ப நல்லது. அன்றைக்கி தண்ணி மட்டும் குடிக்கணும். தண்ணி மட்டும் குடிக்காமல் கோவிலுக்கு போயிட்டு கோவிலில் வந்து மஞ்சள் கலர் செய்த ஸ்வீட், அதாவது மஞ்சள் கலர் ஸ்வீட்டுன்னு சொன்னால் நம்ம வந்து கேசவரியில் மஞ்சள் கலர் போட்டால் கொடுக்கலாம், இல்லைன்னா மஞ்சள் கலரில் நிறைய ஸ்வீட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்வீட்ஸை வந்து பிரசாதமாக சாமிக்கு வச்சுட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுத்தாலும் ரொம்ப நல்லது. நமக்கு வரக்கூடிய சுகரை வந்து நம்ம டயபெட்டிஸை வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா சில்வரில் ரிங்கு, அதாவது ஒரு மோதிரம் மாதிரி செஞ்சு காலில் உள்ள கட்டை வரல நம்ம போடும்போது வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு ஆஸ்ட்ராலஜிக்கல் ரெமிடியாகவும் இருக்கும். இது வந்து இன்னொன்று வந்து அந்த கால் கெட்ட விரல்லேருந்து இருக்கக்கூடிய நரம்புகளை வந்து பலப்படுத்தி அழுத்தி அந்த இருக்கக்கூடிய இன்சுலின் லெவலை வந்து சுரக்கக்கூடியது தன்மை அதிகமாக இருக்குது அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம மெடிக்கல் ரீதியாகவும் பார்க்கலாம், சயின்டிஃபிக்காகவும் பார்க்கலாம். இதை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து டயபெட்டிஸ்லேருந்து வெளியில் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மருந்து மாத்திரைகளை கரெக்டாக எடுத்து நம்ம இருந்தோன்னா கண்டிப்பாக வந்து டயபெட்டிஸ்லேருந்து வெளியில் வரலாம். டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக 2 நாளைக்கு இல்லை 3 நாளைக்கு ஒரு தடவை ரத்தத்தை செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ரத்தத்தில் உள்ள டயபெட்டிஸ் செக் பண்ணலன்னா நம்ம சாப்பிடக்கூடிய மருந்துகள் வேலை செய்தா இல்லையான்னு பார்க்கணும். சில பேருக்கு வந்து அதிகமாக போயிட்டே இருக்கும், அவங்க கண்டுக்க மாட்டாங்க. சில பேருக்கு ரொம்ப லோ ஆகும், தலை சுத்தலாம் வரும். ஸோ ரெகுலராக நம்ம வந்து அதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கிறது நல்லது. ஏன்னா டயபெட்டிஸ் வந்து உள்ளேருந்து நம்ம ஆர்கான்ஸை வந்து உள்ளேருந்து அழிக்கக்கூடியது. அதாவது நமக்கு தெரியவே தெரியாது, நம்ம நல்லாவே இருப்போம். ஆனால் வந்து கேட்டால் எனக்கு ஒன்றுமே இல்லை, சுகரே கிடையாது, நான் மருந்தே எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா லிவர் போயிடும், கிட்னி போயிடும், ஒன்றா போயிட்டே வரும். ஸோ இது வந்து சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உள்ளேருந்து நம்ம ஆர்கானை வந்து மொத்தமே தின்னுடும். ஸோ அதுக்காக நம்ம வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை இல்லை 3 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்து நம்ம சுகர் லெவல் மெயின்டைன் ஆயிருக்கான்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி மருந்துகள் எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நீங்கள் சுகர்லேருந்து வெளில வருவீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.